பிரியமான இறைமக்கள் அனைவருக்கும் இந்த ஜபகாலத்தில் தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் கூறிக்கொண்டு இன்றைய நாளுடைய இறை சிந்தனைக்காக லூக்கா 10:41 வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாலே மார்த்தாலே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்லுகின்றார். மார்த்தா மார்த்தா, யூ ஆர் worried and distracted by many things என்று சொல்லுகிறார். இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். பெத்தானியா குடும்பம் தான், மார்த்தா, மரியா, லாசரு. அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவங்க வீட்டுக்கு போகின்ற போது மார்த்தாள் ஆண்டவரிடத்தில் வந்து முறையிடுகின்றார். மரியாள் இயேசுவினுடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறார். மார்த்தாள் ஆண்டவரிடத்தில் வந்து, நான் தனியே வேலை செய்து கொண்டிருக்கிறேன், மரியாள் உம்முடைய பாதப்படியில் வந்து அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்துல ஆண்டவரிடத்திலே முறையிடுகின்ற போது ஆண்டவர் சொல்லுகின்றார், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்று அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான கவலைகளோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரெஷர். இன்னைக்கு ஐடில சம்பளம் வாங்குறாங்க, நம்ம பசங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா நிறைய ஒர்க் ப்ரெஷரோட அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. டீச்சரா இருக்கட்டும், டாக்டரா இருக்கட்டும், நிறைய வேலை பளுக்கள் இருக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சோர்வுகளை கொடுக்கறது. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா பினான்சியல் கிரைசிஸ்ல கவலைப்பட்டு இருக்கிறோம், சிக்னஸ்ல வியாதிகள்ல கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம், செப்பரேஷன்ல குடும்பங்களை நிறைய பிரிவினைகளை கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். வெவ்வேறு விதமான கவலைகள். இங்கு மாத்தாளுக்கும் ஒரு விதமான கவலைகள், அவருக்கு சோர்வு காணப்படுகிறது, கோபம், எரிச்சலின் விளைவாக தான் இயேசு கிட்ட வந்து முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு அழகான ஒரு வசனம் மத்தேயு 6:27 சொல்லப்படுகிறது, கவலைப்படுகிறதுனாலே உங்கள் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். எனவே யாராலையும் ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்போ கூட்டவும் குறைக்கவும் முடியாத கவலைகளுக்கெல்லாம் நாம வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டு அமர்ந்திருப்போம் என்றால் இன்றைய நாளினுடைய சந்தோஷம் நமக்கு இல்லாமல் போய்விடும். எனவேதான் பைபிளை நம்ம நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். பேதுரு 5:6-7 நீங்க வீட்டுல வாசித்து பாருங்க. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனுடைய இருதயத்தினுடைய கவலை அவனை பாரமாக்கும். ஒரு பெரிய ஒரு பாரத்தோடு நாம் ஏன் வாழ்ந்து கொள்ள வேண்டும்? எனவேதான் நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிபானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லப்படுகின்ற இந்த வசனத்தை நாம் கேட்கின்ற போது நம்முடைய பாரங்களை எல்லாம், கவலைகள் எல்லாம், கஷ்டங்கள் எல்லாம் ஆண்டவருடைய பாதப்படியிலே நாம் வைப்போம். அவர் நம்மை ஆதரிக்கின்றவராக இருக்கிறார். God bless you.